முத்துவும் மீனாவும் ஜீவாவை வெளியவே நிக்க வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாரையுமே வீட்டு ஹாலுக்கு கூப்பிட்டது மட்டும் இல்லாம மனோஜி ரோகிணியையுமே நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்காக இப்போ ஒரு செட்டப் ரெடி பண்ணி ஆக்கணும்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க இதுக்கு முன்னாடி இப்படி விஜயாவோட விஷயத்துல கூண்டல நிக்க வச்சு அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்டாங்களோ அதே மாதிரியான செட்டப்ப மனோஜுக்கும் ரோகிணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு ரோகிணி எதுக்காக இந்த முத்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செம பதட்டத்தோட நின்றுட்டு இருக்கும் போதும் மனோஜோ ரொம்பவே கடுப்போட இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவோ எப்பவும் போலயே எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முத்துவை திட்ட ஆரம்பிக்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும் நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, எதை முத்து பண்ணாலும் அதுக்கு ஏதாவது பின்னாடி காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாம என்ன முத்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே முத்துவுமே ஒரே ஒரு நிமிஷம் பா இதை மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கூண்டை ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து மனோஜி ரோகிணியும் நிக்க சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு ரோகிணியும் நானா நிக்க மாட்டேன், நீங்க எதுக்காக முதல்ல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்ல உடனே ரோகிணி இப்படி சொன்னதை கேட்ட முத்துவும் அண்ணாமலை கிட்ட அப்பா முதல்ல இவங்க ரெண்டு பேரையுமே உள்ள வந்து நிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னன்றத நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ அதுக்கப்புறம் இந்த பாலியலமா என்ன பேசணுமோ பேசிட்டு என்ன திட்டுறதா இருந்தாலும் திட்டுதுன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அண்ணாமலை வந்து நில்லுமா என்னன்னு கேட்டுருவோமே சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே சமாதானப்படுத்தி உள்ள நிக்க வைக்கிறாங்க. உடனே முத்து மனோஜ் கிட்டயும் ரோகிணி கிட்டயும் ஆமா உங்ககிட்ட நான் இப்போ 2-3 கொஸ்டின் கேட்க போறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா போதும் இந்த கூண்ல இருந்து இறங்கிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட். ஆனா இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான ரூல் யாருமே யாருக்கிட்டயுமே போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூல்ஸ் சொல்லிட்டு மனோஜ் உனக்கு தான் முதல் கேள்வி, முதல்ல உன்னை ஏமாத்திட்டு ஒரு பொண்ணு போனுச்சு அந்த பொண்ணு பேர் கூட ஜீவா தானே, ஆமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு மனோஜ் சொல்ல உடனே முத்துவும் சரி அந்த பொண்ணு வெளிநாடு தப்பிச்சு போயிடுச்சுன்னு சொன்னியே அந்த பொண்ணு நீ மறுபடியுமே எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு கேட்க உடனே மனோஜோ நான் பாத்திருந்தா அவகிட்ட இருந்துதான் பணத்தை வாங்கியிருப்பனே, நான் தான் அந்த பொண்ணை கண்ணையே பாக்கலையேன்னு சொல்ல உடனே முத்துவும் சிரிச்சுக்கிட்டே சரிப்பா சூப்பரா சொல்லிட்டா, சரி உன்னோட கொஸ்டின் முடிஞ்சிச்சு, சரிப்பா இல்லம்மா உனக்கு இப்போ ஒரு கொஸ்டின், ஆமா உங்களோட அப்பா தான் மனோஜ் பிசினஸ் பண்றதுக்காக 30 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணாங்களே அது உண்மையா, நிஜமாவே அந்த 30 லட்சம் ரூபாய் உங்க அப்பா தான் கொடுத்தாங்களான்னு கேட்க உடனே ரோகிணியும் ஆமா எங்க அப்பா தான் கொடுத்தாங்க, எங்க அப்பாக்கெல்லாம் 30 லட்சம் ரூபாய் ரொம்பவே சாதாரண விஷயம், அதனாலதான் அவங்க நான் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா பெருமையை பத்தி பேச உடனே இதை கேட்டுட்டுமே சிரிச்சுக்கிட்டே முத்து சரி நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்ன ரூல்ஸ் தான், நீங்க என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஏன் யாருக்கிட்டயுமே போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா இப்போ நீங்க ரெண்டு பேருமே என்கிட்ட சொன்னது பொய்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆளை இப்போ நான் இங்க கூப்பிட போறேன், என்ன அவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வேளை உண்மையை சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லிடுங்க, ஏன்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு முதல்ல முத்து அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்க. ஆனா ரெண்டு பேருமே உண்மையை சொல்ற மாதிரியே தெரியல, அதனால முத்து சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் நீங்க இதைத்தான் பண்ணுவீங்கன்னு, அதனாலதான் ஆதாரத்தோட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஜீவா இப்ப நீங்க உள்ள வரலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட உடனே ஜீவா செம்ம கேத்தோட கையில ஒரு பத்திரத்தை தூக்கிட்டு வராங்க. உடனே இதை பார்த்துட்டு ரோகிணியும் மனோஜும் செம்ம பயத்துல நின்னுட்டு இருக்கா. விஜயாவோ முத்துக்கிட்ட என்னடா ஜீவான் கூப்பிடுற, இந்த பொண்ணுதான் அப்படா மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போச்சான்னு சொல்லி கேட்க உடனே முத்துவும் ஆமா அதே பொண்ணுதான் இதுன்னு சொல்ல உடனே ரோகிணி ஜீவா திடீர்னு இங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்காததுனால இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கலைச்சு விடணுமே சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் போட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா ரோகிணிக்கு கொஞ்சம் கூட டைமே தராது. விஜயாவ செம்ம கோபத்தோட ஜீவா கிட்ட பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு பணத்தை திருடிட்டு மறுபடியும் இந்த வீட்டுல கெத்தா வந்து நின்னுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க, அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க மனோஜ் கிட்டையும் ரவி கிட்டையும் டே சீக்கிரமா போலீஸ்க்கு கால் பண்ணுங்கடா, இந்த ராட சீக்கிரமா போலீஸ் கிட்ட மாட்டி விடணும்னு சொல்ல உடனே ஜீவாவும் ஆமா இப்ப எதுக்காக போலீஸ கூப்பிடுறீங்க, போலீஸ் கூப்பிட்டா கைதாக்க போறது நான் கிடையாது உங்களோட மகனும் மருமகளும் தான் சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு புரியாத விஜயாவ என்னடி லூசுத்தனமா வளரிட்டு இருக்கா என்ன சொல்ல வர கேட்க உடனே ஜீவாவும் ஆமா நான் தான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அவங்கிட்ட இருந்து திருடிட்டு போன 27 லட்சத்தை திருப்பி கொடுத்தது மட்டும் இல்லாம வட்டியும் அதுக்கு சேர்த்து கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரத்தை எடுத்து விஜய கிட்ட நீட்டுறாங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட நம்ப முடியாத விஜயாவோ இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, ஒருவேளை நீ மட்டும் பணத்தை கொடுத்திருந்தா என் பையன் என்கிட்ட கண்டிப்பா அதை கொடுத்திருப்பானே, ஆனா இது வரைக்கும் அதை பத்தி என் பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலன்னா என்ன காரணம், நீ அவங்கிட்ட கொடுக்கலாம் தானே அர்த்தம், இந்த பத்திரம் எல்லாம் போலி பத்திரம் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஜீவாவும் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க நம்ப கஷ்டம் தான், ஆனாலும் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் முதற்கொண்டு இருக்கிற எல்லா ஆதாரத்தையுமே எடுத்து விஜயா கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம உங்களோட பையனை நான் ஏமாத்திட்டு போனது என்னமோ தப்புதான், ஆனாலும் அவன் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு நேர்மையான ஆளும் கிடையாது நியாயமான ஆளும் கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த எல்லா விஷயமே அவனோட பொண்டாட்டி ரோகிணிக்கும் நல்லா தெரியும், நீங்க வேணா அவங்க கிட்டையும் கேட்டு விசாரிச்சுக்கோங்க, சொல்ல போனா மனோஜை விட ரோகிணி தான் செம்ம கிரிமினல் மைண்ட், அது உங்களுக்கு போக போக தெரிய வந்துரும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நான் இங்க வந்து உங்ககிட்ட இந்த உண்மையை சொன்னதுக்கான முக்கியமான காரணமே முத்து தான், முத்து மட்டும் என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்காம இருந்திருந்தா நான் கடைசி வரைக்கும் உங்க எல்லாரும் முன்னாடியுமே திருடியாதான் நின்றுட்டு இருப்பேன், அதனாலதான் நான் இப்போ இந்த உண்மையை ஆதாரத்தோட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ இதுக்கப்புறமா தயவு செஞ்சு என்னை யாரும் திருடின்னு சொல்லாதீங்க, நான் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பா நான் இப்ப திருத்திக்கிட்டேன், சோ இதுக்கப்புறமா என்னை பத்தி இந்த மாதிரி யோசிக்கிறத நிறுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முத்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே ஆதாரத்தோட இவங்க கிட்ட வந்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனையை நீங்களே பாத்துக்கோங்கன்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அப்படி போகும்போது கூட மனோஜையும் ரோகிணியும் நக்கலா பார்த்து சிரிச்சுக்கிட்டே போக, அப்ப இதை பார்த்துட்டு ரோகிணி செம்ம கொடுப்போட ஜீவாவை முறைச்சு பார்க்க, ஆனா விஜயாவோ ரொம்பவே கோபத்தோட மனோஜோட சட்டையை பிடிச்சி, ஏண்டா எத்தனை தடவை இந்த மாதிரி பண்ண விஷயத்துல எங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போக, உடனே மனோஜ் செம்ம பயத்தோட அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ரோகிணி தான், ரோகிணி சொன்னதுனாலதான் நான் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்காம என்னோட பிசினஸ்க்கு பயன்படுத்திக்கிட்டேன், மத்தபடி இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணியை மாட்டி விட்டுட்டு அவங்க நகர்ந்துடவே, உடனே இந்த வார்த்தையை கேட்ட விஜயாவோ செம்ம ஆத்திரத்தோட ரோகிணியை கூப்பிடுறாங்க. உடனே இந்த மாதிரி கோபத்தோட விஜயா தன்னை கூப்பிடுறத பார்த்துட்டு ரொம்பவே நடுங்கிக்கிட்டு அவங்களோட பக்கத்துல போன ரோகிணியோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, இது எல்லாமே மனோஜோட நல்லதுக்காக தான் பண்ண, மத்தபடி எனக்கு அந்த படத்தெல்லாம் எடுத்துட்டு செலவு பண்ணணும்ன்ற ஆசையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியோ சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா விஜயாவோ செம்ம ஆத்திரத்தோட அவங்களோட கண்ணத்துல பல்லான்னு ஒரு அறையை விட்டு, என்ன தைரியம் தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட நாடகம் ஆடி இருப்பீங்க, அது மட்டும் இல்லாம நீ என் பையனுக்கு திருட்டு வேலை பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா, அதுக்கும் மேல உன்னோட அப்பா ஏதோ இந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தாங்கன்னு அவ்வளவு கெத்தா சொல்லிட்டு இருக்க, போனா நீ பொய் சொல்றன்றதையே எங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பொய்ய சொல்லியிருக்கனா, இதுக்கு முன்னாடி எங்க கிட்ட அவ்வளவு பொய் சொல்லி உனக்கு பழக்கமா என்ன, அது மட்டும் இல்லாம உனக்கு உண்மையாவே மலேசியால அப்பா இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா அதுவும் எங்க கிட்ட சொல்ற பொய் தானா, உண்மையை சொல்லி இதுக்கு மேலேயும் நான் உன்னை எல்லா விஷயத்திலயும் நம்பிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்க. பக்கத்துல முத்துவோ கரெக்டா இப்பதான் கேள்வி கேக்குறீங்க, உண்மையாவே எனக்கு அந்த பாலலாமா மேல ஆரம்பத்துல இருந்தே இதே சந்தேகம் தான், அந்த சந்தேகத்தை இப்பவே என்னைக்கே தீர்த்தலான்னு சொல்லிட்டு அவங்களுமே விஜயாவை ஏத்தி விட்டுட்டு இருக்க. விஜயாவை ரோகிணி கிட்ட உண்மையை சொல்லி கேட்டுட்டு இருக்க. ரோகிணியோ ரொம்பவே பயத்தோட என்ன பண்றதுன்னே தெரியாம திரு முழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க.